Hi friends. இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு பொடி பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இது நுணுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம். தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா 3 வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை தேங்காய் ஊற்றி நல்லா வணக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும் மணமாக. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எடுத்து மீனில் ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். தேங்காய் ஊற்றி தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தலையை போட்டுக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ சாப்பிட்றலாமா? டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அப்படியே முழு மீன் அப்படியே எடுத்து வச்சு சூப்பராக இருக்குது குழம்பு. இப்படி தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்டுருவோம். இந்த முள்ளு தான் நிறையா இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். மீன் ஒரு பீஸ். அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான சாதத்தில் நல்லா ஐல மீன் போட்டு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.